பிள்ளான எடுத்து வைக்கிறோம், சத்தரிக்கிறோம். யோசுவா இஸ்ரவேல் ஜனத்தை வழி நடத்தினான். மோசேவுக்கு பிறகு கானான் தேசத்தில் என்ட்ரானவங்க 2 பேர், யோசுவாவும் காலேபும். இப்போ யோசுவாவோட வரலாறை நம்ம படித்து பார்க்கும்போது, யோசுவா கர்த்தர் மோசே கட்டளையிட்டபடி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அவர் அதிகமாக என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் நமக்கு சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை. இல்லையா? அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அது நடக்கும் தான் சொல்கிறார். கர்த்தர் சொல்லிய நல்வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்துக்காக யுத்தம் பண்ணுகிறார். நீங்களும் சகல ஜாதிகளும் கர்த்தர் செய்ததை கண்டீர்கள்னு சொல்கிறார். அந்த மாதிரி கர்த்தரோடு இருந்த ஒரு மனுஷன், கர்த்தர் யோசுவா பார்த்து சொல்கிற அதிகமான விஷயம் என்னென்னா, திடன் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே சொல்கிறார். திடமனதாயிரு, கலங்காதே, பயப்படாதே, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட மனுஷன்தான் கர்த்தர்கிட்ட கேட்குறாரு, சூரியனும் சந்திரனும் நிற்கணும், சூரியன் நவரவே கூடாது, அப்படியே நிற்கணும். எது வரைக்கும்னா சத்துருக்களை அடித்து வீழ்த்துற வரைக்கும் சூரியன் நிற்கணும்னு சொல்கிறார் யோசுவா. கர்த்தர் அவனுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே செய்கிறார். வேதம் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததில்லை, இதுக்கப்புறம் இனிமேல் நடக்காதுன்னு சொல்லுது வேதம். ஸோ கர்த்தர் எந்த அளவுக்கு யோசுவாவை கனம் பண்ணியிருக்காரு. அதுதான் ஒரு மனுஷனை தேவனே இறங்கி எந்த அளவுக்கு யோசுவா சொல்லிட்டான், ஸோ சூரியனை நிறுத்தணும், ஒரு நாள் முழுக்க நிறுத்தினார். அந்த இடத்த விட்டு நகராத அளவுக்கு சூரியனை நிறுத்தினார். சூரியன் சந்திரன் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் கிடையாது, இயற்கை நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஆனால் யோசுவா கேட்டதுக்காக கர்த்தர் இயற்கையை மாற்றுறார். ஆஸ் பர் சயின்ஸு இப்போட்டு உள்ளே போய் பார்த்தா, கூகுளில் செக் பண்ணால், உலகம் வந்தது முதல் இது வரைக்கும் எப்பெல்லாம் சூரியன் நின்று இருக்கு அப்படின்னு பார்த்தா, யோசுவா செஞ்ச அந்த காலத்தை தான் காட்டும். ஸோ கர்த்தரே நம்ம தமது ஜனங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார்ன்றது தான். அதான் யோசுவா சொல்கிறேன், நீங்கள் கர்த்தர் சொல்லிய நல்வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லைன்னு சொல்கிறார். ஸோ கர்த்தர் சொல்லிட்டாரா, அவள் தான் அது செஞ்சிடுவார். நான் சொல்வதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லைன்னு சொல்கிறார். அந்த மாதிரி கர்த்தர் சொன்னால் செஞ்சிடுவார். கர்த்தர் சொன்னாரா, அப்போ நடந்துடும். அதுதான் யோசுவா சொல்கிறார், கர்த்தர் சொல்லிய நல்வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தவறி போவதில்லை என்றார். அந்த மாதிரி கர்த்தர் சொன்னார்னா அதுதான். அதனால தான் அவர், நான் முதிர் வயதாகிட்டேன், கர்த்தர் செய்ததை சகல ஜாதிகளும் கண்டீர்கள், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார் சொல்கிறார். அந்த மாதிரி தேவன் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே 100% கேட்டதுனால தான் யோசுவா தேவனுக்கு பயந்ததுனாலையும், தேவ கட்டளைக்கு பயபக்தியாக இருந்ததுனாலையும், அவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தரை அன்பு கூறுங்கள் சொல்கிறார். கர்த்தர் ஒரு பயங்கரமான
தேவன் யோசுவாவை கொண்டு எவ்வளோ சத்துருக்களை மேற்கொண்டார். யோசுவா அதான் சொல்றார், கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தரில் அன்பு கூறுங்கள் அப்படின்றார். முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரில் அன்பு கூறுங்கள், அவருடைய கட்டளை விட்டு விலகாதிருங்கள். தேவனை தவிர வேறு அந்நிய தேவர்களை வணங்காதிருங்கள் சொல்கிறார். ஸோ அதனால தான் யோசுவா தேவன் கர்த்தர் என்ன சொன்னார் 100% கேட்டு பயந்து ஜனங்களை நடத்தினால தான் யோசுவா கானான் தேசத்தை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை சார். கர்த்தர் எதிர்பார்க்குறதுன்னா சொல்கிற வார்த்தையை அப்படியே நம்ம அவருடைய ஜனமாகிய நாம் கேட்குறோமா, அதன்படி நடக்கிறோமான்னு பார்க்குறேன். ஹல்லேலூயா.